ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ் பள்ளிக்கரண் லொக்கேஷனில் ஒரு ரீசேல் ஹவுஸ் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி. 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, 600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ரோடு வித்து பார்த்தீங்கன்னா 15 அடி ரோடு இது. கரெக்டாக வந்து 15 ஃபீட் அடி ரோடு தான் இதுக்கு. அந்த கரெக்டாக ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அங்கேருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 20 அடி ரோடு. இந்த ஒரு ரோடு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ஃபீட் ரோடு இருக்கும். ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா. இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் ஏரியா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை டப் பண்ணிங்க. ஏன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ப்ராப்பர்ட்டியோட டைமென்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 15க்கு 40 ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி என்னென்னா கொஞ்சம் கோர்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோர்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்க அந்த ரோடு கிட்டே இருந்து உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 20 ஃபீட் ரோடு ஒன்று சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்த ரோடு தான். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா வள்ளல்பாரி நகர் 7th ஸ்ட்ரீட் உள்ள ரைட் டேர்ன் பண்ணிங்கன்னா 7th கிராஸ் ஸ்ட்ரீட். இது 15 ஃபீட் ரோடு. இது ஃபுல்லாக உள்ளே போகிறது வந்து பார்த்திங்கன்னா 15 ஃபீட் ரோடு தான். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிடலாம். வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம். வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ் இருக்கும். ஸ்டேர் கேஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டர் ரூம். இந்த ரூமில் நீங்கள் ஒரு வேஸ்ட் பொருள் கூட தேவையில்லாத பொருட்கள் இங்கே கீழே வச்சுக்கலாம். ஸ்டேர் கேஸ் கீழே நீங்கள் பாருங்கள். இப்போ மோட்டர் ரூம் இது தான். மோட்டருக்கான ஸ்பேஸும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கிரவுண்ட் வாட்டரும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னு சொல்கிறேன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஃப்ளட் எஃபெக்ட்டும் இந்த இடத்துல கிடையாது. இந்த ஏரியா சர்க்கிள் வந்து நீங்கள் விசாரிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல வந்து ஃப்ளட் எஃபெக்ட் கிடையாது. ப்ராப்பர்ட்டிக்கான மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தீக்குட் டோர் தான். இது வந்து ஒரு 7 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி. இப்போ ப்ராப்பர்ட்டி உள்ள நுழைஞ்சோடனே, இந்த வீட்டு உள்ள நுழைஞ்சோடனே பார்த்திங்கன்னா ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸஸாகவே இருக்கும். ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை ஆலா மாதிரி வச்சுருக்காங்க. பூஜை ரூம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கடப்பாக்கல் ஒர்க்கிங் பண்ணி வுட் ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது பிவிசி டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கடப்பாக்கல் ஒர்க்கிங் பண்ணி பூஜை ரூமுக்கு பிவிசி டோர் வந்து ஹால்லே போட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பூஜை ரூம் பார்த்துங்க. பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் ஒர்க்கிங் தான். அந்த இடத்துல கடப்பாக்கல் ஒர்க்கிங், ஸ்லாப் ஒர்க்கிங் பண்ணி பிவிசி டோரில் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து ஒரு சின்ன ஸ்மால் ஸ்பேசஸோடு தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ஏரியாவுக்கு வந்து இவ்வளோ தான் கிச்சன் நமக்கு அமைஞ்சிருக்கு. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிச்சனை கொஞ்சம் சின்னது பண்ணிட்டாங்க. கிச்சன் ஒர்க்கு கிச்சனில் வந்து எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா லேப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து சின்னதாக வந்து ஒரு கபோர்டு ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. கடப்பாக்கல்லில் வந்து கபோர்டு ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இன்டீரியர் ஒர்க் மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பெட்ரூம். இது வந்து 1 BHK ஹவுஸ் வந்து. இது வந்து பெட்ரூமுக்கு அட்டாச்சோட பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸ் இருக்குதுன்றது. பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கடப்பாக்கல் கபோர்டு ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப்ட் ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பாத்ரூம் உள்ள போகிறோம். பாத்ரூமில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் குறுகலாக, அதாவது சுருங்கின மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸிஜாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபீட் 2.5 ஃபீட் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபீட் 3.5 ஃபீட்டுக்கு மேலே வரும். இங்கே ஜன்னல் ஒர்க் பார்த்திங்கன்னா கிரில் ஒர்க்கு, அந்த ஸ்லைடிங் டோர் தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஜன்னல் பார்த்திங்கன்னா கிரில் ஒர்க்கு, ஸ்லைடிங் தான். சுவிச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இது ஓகேனா அதே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது கொஞ்சம் ஓல்டு மாடல். சுவிச்சஸ் ஃபுல்லாகவே வந்து பழைய மாடலில் தான் பண்ணியிருக்காங்க. 7 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எப்படி இருந்ததோ அதுதான். இப்போ நியூ டைம் நிறைய இருக்குது. அதனால் இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டெரஸ் பார்த்துருவோம். டெரஸ்லேருந்து பார்த்தாலும் எந்த அளவுக்கு கோர்ஸ் இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராப்பர்ட்டியுடைய இப்போ டெரஸ்லேருந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்சியலாக இருக்குது, எவ்வளோ வீடுங்க இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு வேக்கன்ட் லேண்ட் கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஃபுல் அந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெசிடென்சியலாக தான் இருக்கும். அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெசிடென்சியலாக இருக்கும். இப்போ இந்த டெரஸ்லேருந்து பக்கத்தில் வந்து பார்த்தாவே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோட கோர்ஸ். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிக்கான டீட்டெயில்ஸ் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிடணும். ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி. 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட், 600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்கான காஸ்ட் வந்து 42 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான்.